ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான டாப் 10 இம்பார்ட்டன்ட் கொஷினும் அதேமாதிரி வந்து எஸ்ஏங்க எப்படி கைட் பண்ணணும், கிராமர் கொஷினுங்க எப்படி வந்து கேட்பாங்க அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போங்க. இப்போ தான் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் வந்து எல்லாருமே இருப்பீங்க. அதேமாதிரி இந்த வீடியோலேயே வந்து உங்களுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து கம்பேர் பண்ணி நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இது வந்து உங்களுக்கான இங்கிலீஷ்க்கான பிப்ரவரி 2025 நடந்த எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர் இது. இதிலே நான் வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறேன் கிராமர் எத்தனை கொஷின் வந்து கேட்பாங்க. இங்கிலீஷில் வந்து ஓன் கொஷினுங்க அதிகமாக கேட்பாங்க. இதில் வந்து படிக்காமே பாஸ் ஆகுறதுங்க எப்படி, அதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நம்ம இங்கிலீஷில் வந்து என்னென்ன கொஷினுங்க எதிர்பார்க்கலாம்னா பார்ட் ஏ, பிசி இது மூணுத்துலேயும் எது எதிர்பார்க்கலாம்னா கிராமர் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி வந்து ஓன் கொஷின் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பார்ட் பி அண்ட் பார்ட் சியில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எஸ்ஐ கொஷின் வந்து கேட்பாங்க. ஆல்ரெடி வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்க, நீங்கள் வந்து செக் பண்ணலன்னா செக் பண்ணி பார்த்துங்க. இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்ட் ஏல கொடுத்துருக்க கொஷினை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 4th கொஷின் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கிராமர்லேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அதேமாதிரி வந்து ஃபஸ்ட் கமெண்டில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கேட்டிருக்க கொஷினுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள் எல்லாருமே. 5th கொஷின் வந்து ஓன் கொஷின் தான், ஆனால் அதுக்கு வந்து புக்லேயே வந்து ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. 5th கொஷின் வந்து மென்ஷன் ஃபியூ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் ரீடர். நல்லா படிக்கிறதுக்கு வந்து என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணுமோ அந்த ஸ்டெப் எல்லாத்தையுமே வந்து கைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 கொஷினுமே வந்து ஓன் கொஷின் தான், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொடுத்துருக்க அந்த ஃபஸ்ட்டு 3 கொஷினுமே வந்து புக்கின்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட் பியில் கொடுத்துருக்க கொஷினை பற்றி பார்க்கலாம். பார்ட் பியில் என்னென்ன கொஷின் எதிர்பார்க்கலாம்னா எஸ்ஐ கிராமர்லேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்டுருவாங்க, கிரியேட்டிவ் கொஷின்லேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்டுருவாங்க. அதேமாதிரி பார்ட் பியில் வந்து 9th கொஷின் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் ப்ரொனவுன்னு கிராமர் கொஷின் வந்து ஒன்று வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி SQ3R டெக்னிக்கல் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் அந்த கொஷினுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஆனால் போன வாட்டி கேட்டாங்க, நீங்கள் லைட்டாக வந்து ஜஸ்ட் கேட்டாங்கன்னா அட்டன் பண்ணுற அளவுக்காச்சும் பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட் பியில் கேட்டிருக்க எஸ்ஏ பற்றி உங்களுக்கு கொஷினாக காட்டுறேன். நீங்கள் 6th கொஷின் பார்த்தாலே தெரியும். அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷினே வந்து எஸ்ஏ ரைட்டிங்காக கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷினும் அதேமாதிரி தான் எஸ்ஏ ரைட்டிங் வந்து கேட்டிருக்காங்க. 3rd கொஷினும் வந்து புக் பேக்லேயே ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட் சிக்கான கொஷினை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிராமர்லேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் கொஷின் வந்து கிராமர்லேருந்து வந்து கேட்டிருக்காங்க அவங்க. அதுக்கப்புறமா 16 கொஷின் வந்து உங்களுக்கு வந்து ஓன் கொஷினாக வந்து கேட்டிருக்காங்க. கான்வர்சேஷனை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. ஹோட்டலுக்கு கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் இடையில இருக்க கான்வர்சேஷனை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க இங்கிலீஷில். இதை நீங்கள் எழுதிட்டே போகலாம். நீங்கள் வந்து 2 பேர் பேசிப்பாங்களே, கிளைண்ட்டும் சர்வரும் பேசிப்பாங்களே, அதை வந்து நீங்கள் இங்கிலீஷில் வந்து எழுதுற மாதிரி இருக்கும் இதில். நெக்ஸ்ட் 15 கொஷினும் கிரியேட்டிவ் கொஷினுங்க, அதுவும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கைட்லைன்ஸ் ஃபார் நோட் டேக்கிங் டியூரிங் த லெக்சர் வந்து நோட்ஸ் வந்து எப்படி வந்து அவங்க எடுக்கணும் அதுக்கு பற்றின கைட்லைன்ஸ் வந்து கொடுங்கன்னு வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 14 கொஷின் வந்து எப்பயும் போல் உங்களுக்கு வந்து கிராமர்லேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்டாங்க. இது வந்து ஆல்ரெடி அசைன்மெண்ட்லேயே வந்து கேட்டிருந்தாங்க ஸ்பாட் ஆஃப் ஸ்பீச் வந்து. நெக்ஸ்ட் வந்து 13 கொஷின் வந்து 10th 11th 12thலேயே ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருப்போம். மேலே பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து அந்த பேராகிராஃப்லேருந்து எடுத்து வந்து எழுதணும். அதே கொஷின் தான் வந்து இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 11th கொஷின் வந்து உங்களுக்கு எஸ்ஐ வந்து கேட்டிருக்காங்க, எஸ்ஐ ரைட்டிங் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 12th கொஷின் வந்து உங்களுக்கு போயம்லேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கும் எந்தெந்த இதுக்காக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராமர்லேருந்து கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அதுமாதிரி ஓன் கொஷினும் கண்டிப்பாக வந்து இங்கிலீஷில் வந்து கேட்பாங்க. அதேமாதிரி எஸ்ஐ கொஷினும் கண்டிப்பாக வந்து இங்கிலீஷில் வந்து கேட்பாங்க. அந்த இம்பார்ட்டன்ட் கொஷினில் கொடுத்துருக்க எஸ்ஐ கொஷின்ஸாக நல்லா வந்து பார்த்துங்க. அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோலேயே வந்து உங்களுக்கு வந்து கிராமர் பற்றி சொல்லியிருப்பான். அதேமாதிரி வந்து கொஷின் வந்து எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க அதையும் வந்து அந்த வீடியோலேயே டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். அந்த ஃபுல் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த வீடியோலேயே வந்து கொஷினை வந்து ரீட் பண்ணி காட்டியிருப்பான். அந்த வந்து நீங்கள் பார்க்கும்போதே அந்த கொஷின் வந்து உங்கள் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும். கொஷின் வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஆன்சர் வந்து கைட் பண்ணிடலாம். ஆல்ரெடி வந்து இது எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. தமிழ் எக்ஸாம்லேயே வந்து நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் வந்து கேட்டிருந்தாங்க. டைரக்ட் கொஷினாக மோஸ்ட்லி வந்து வந்துச்சு. இன்டைரக்ட் கொஷினாக வந்து 2 கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி போன வீடியோல வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து டாப் 10 இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து கொடுக்க முடியாது. எஸ்ஐல வேணால் கொடுக்கலாம். எஸ்ஐ ரைட்டிங்கில் வந்து அசைன்மெண்ட்டில் எந்த எஸ்ஐ வந்து கேட்டிருக்காங்களோ அந்த கொஷின் வந்து நல்லா படிச்சுட்டு போங்க. அதுக்கப்புறமா நம்ம கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷினில் என்னென்ன எஸ்ஐ வந்து கொடுத்துருக்கோமோ அதில் வந்து நீங்களே வந்து சூஸ் பண்ணி ஏதாச்சும் வந்து 2 3 எல்லாம் படித்து வச்சுங்க. பேலன்ஸ் உள்ள எல்லாமே வந்து கேட்டாங்கன்னா அட்டன் பண்ணுற அளவுக்காச்சும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. கிரியேட்டிவ் கொஷின் ஓனாக தான் கேட்பாங்க, கிராமருமே ஓனாக தான் கொஷின் வந்து கேட்பாங்க. இப்போ வந்து எஸ்ஐ வந்து எப்படி கைட் பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கிராமர் வந்து தெரிஞ்சுங்கன்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா ஒன் வேர்டு மாரி ஒரு லைனில் தான் இருக்கும். ஈஸியாக வந்து அது ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். எஸ்ஐ வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாமே பேராகிராஃப் மாரி தான் எழுதுவீங்க. நீங்கள் வந்து பேராகிராஃப் மாரி எழுதுவீங்கன்னா நீங்கள் வந்து பாயிண்ட் போடாமல் பேராகிராஃப் மாரி நீங்கள் லைனாக வந்து எழுதுவீங்க. அப்படி இல்லைனா புக்லேயே வந்து உங்களுக்கு பாயிண்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூசிங் போட்டுருங்க. அதில் வந்து அந்த எஸ்ஐ வந்து எதை பற்றி கேட்டிருக்காங்களோ அதை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறமா சப்டைட்டில் போட்டு அதுக்கு
அதுக்கப்புறம் பேராகிராஃப் மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் சப்டைட்டில் போட்டு பேராகிராஃப் மாதிரி எழுதணும். இதே மாதிரி எத்தனை சப்டைட்டில் வந்து அந்த எஸ்ஐயில் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கன்க்ளூஷன் வந்து டைட்டில் போட்டு லாஸ்ட்டாக வந்து கன்க்ளூஷன் ரைட் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க. இது வந்து உங்களுக்கு அந்த சப்டைட்டில் தான் தெரிஞ்சுங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பாயிண்ட் போட்டு பேராகிராஃப் மாதிரி நீங்கள் லைனாக வந்து எழுதிட்டே வரலாம். நெக்ஸ்ட் வந்து SQ3 ஆல் டெக்னிக்கல்னு ஒரு கொஷின் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து புக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்து பார்த்துங்க. அப்படி இல்லைனா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து அந்த டெக்னிக்கலை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க. உண்மையில அந்த பேராகிராஃப் நீங்கள் நல்லா படித்து பார்த்துட்டு அதில் மொபைலை பற்றி கொடுத்தாங்கன்னா அந்த மொபைலை பற்றி ரிவ்யூ பண்ணி நீங்கள் ரைட் பண்ணணும். இந்த மொபைலில் வந்து இந்த ஃபியூச்சர் தான் இருக்குது, இந்த கெப்பாசிட்டி தான் இருக்குன்னு நீங்கள் வந்து அதை ரைட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே மாதிரி இம்பார்ட்டன் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.